நமக்கு என்ன டிசீஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த நோய்களுடைய தாக்கம் குறைஞ்சிரும். ஜஸ்ட் ஒரு 90 டேஸ் நீங்கள் செயல்படுத்தி பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். சூப்பரான ரிசல்ட். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா நோய் இவ்வளோ டிசீஸ் இருந்தது, இன்றைக்கி இவ்வளோ பாயிண்ட் கம்மியாயிருக்கே அப்படிங்கிற புரிதல் தன்மை உங்களுக்கு தெரியும். இந்த 10-3-2-1 ரூல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா 100% உங்கள் உடலில் உள்ள நோய்கள் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. செயல்படுத்திட்டு 90 டேஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, ஜஸ்ட் ஒரு 90 நாள் ஒரு 3 விஷயங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். சூப்பராக நமக்கு என்ன டிசீஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த நோய்களுடைய தாக்கம் குறைஞ்சிரும். ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்கள். என்ன சார் நீங்கள் ஏதாவது காமெடியாக சொல்கிறீங்களா அப்படின்லாம் சொல்ல வேணாங்க. ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். இந்த 3 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நோய்களை, உங்கள் உடலில் இருக்கிற நோய்களை 100% கிளியர் பண்ணும். அதாவது உங்களுக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், ஹார்ட் இஷ்யூ இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், எல்டிஎல், ஹெச்டிஎல், ட்ரைக்ளிசரைட்ஸ் இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம், கட் இஷ்யூ இருக்கலாம், அதேமாதிரி டைஜஷன் இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ், நர்வ்ஸ் இஷ்யூ, ஸ்கின் டிசீஸ், இந்த மாதிரி எந்த டிசீஸ் வேணால் இருக்கட்டுங்க. ஜஸ்ட் இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த நோய்களுடைய தாக்கம் கம்மியாகும். சார் இது எப்படி சார் நான் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் இன்றைக்கி ஒரு டெஸ்ட் எடுத்துக்கங்க. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துக்கங்க. என்னென்ன இருக்குது என்னங்கிறது இருக்கட்டும், ஓகேங்களா? எந்த நோய்க்கு வேணால் இது பொருந்துங்க. ஜஸ்ட் அடுத்த 90 நாள் நான் சொல்கிற இந்த 3 செயல்பாடுகளை செஞ்சுட்டு அதே பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். என்ன ரிசல்ட்டுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு உணவு முறையை நான் சொல்கிறேங்க. இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, யூபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 5 பொருட்களுக்கு மேலே சேர்த்து ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணக்கூடிய பொருள், உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லட்டுங்களா? அதாவது ஏன்னா அந்த ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிற உணவில் பார்த்திங்கன்னா, கலருக்காக பார்த்திங்கன்னா சம் கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க, ஸ்வீட்டுக்காக சம் கெமிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க, கெடாமல் இருக்கிறதுக்காக அந்த ப்ராசஸ்டு ஸ்டெப்பில் சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இந்த 3மே பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் பலவிதமான நோய்கள் வரத்துக்கு இதுதான் முக்கியமான காரணம். டயபெட்டிக்ஸ் வரத்துக்கு முக்கியமான காரணம் அதில் சேர்த்துற கெமிக்கல்ஸ், இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ எந்த விதமான டிசீஸ் உங்களுக்கு வருதுனாலும், ஸ்கின் அலர்ஜிக்கல் இஷ்யூ வருது, பிரெயின் ஸ்ட்ரோக் வருது, பிபி வருது, ஹார்ட் இஷ்யூ ஆகுதுனாலும் அந்த கெமிக்கலி இன்க்ரீடியன்ட்ஸ் நம் கலருக்காக, ஃப்ளேவர்ஸ்க்காக, ப்ராசஸ்டு கெடாமல் இருக்கிறதுக்காக செயல்படுத்துகிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பலவிதமான நோய்களை குமுலேட்டிவ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. சார் என்னென்ன ஃபுட்டு சார் நான் அவாய்ட் பண்ணோம், இதுதான் நம்மளோட கேள்வி. என்ன ஃபுட்டு அவாய்ட் பண்ணோன்னாங்க, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ், அதேமாதிரி பேக்கடு ஜூஸ், அதேமாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டுக்காக, ஃப்ளேவர்ஸ்க்காக அதில் ரியல் பழம் இருக்காது, ரியல் ஃப்ரூட் அதில் இருக்காது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்றது எல்லாமே கெமிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அந்த ஸ்மெல்லு, அந்த ஸ்வீட்னஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து இந்த கூல்ட்ரிங்க்ஸு, பேக்கடு ட்ரிங்க்ஸு, ஜூஸஸ், எனர்ஜி ட்ரிங்க்குன்னு சொல்லுவாங்க, பயன்படுத்தாதீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேக்கடு சிப்ஸு, பேக்கடு ஸ்வீட்ஸு, இதுலேயும் கெடாமல் இருக்கிறதுக்கு சம் கெமிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் பிஸ்கட்னால் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ராகி பிஸ்கட்டு, கேஷ்யூ பிஸ்கட்டு, கோதுமை பிஸ்கட் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் வருது. எல்லாத்துலேயுமே அந்த கலருக்கு, அந்த மணத்துக்கு, அந்த சுவைக்கு கெமிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனால தயவுசெய்து இதை இன்டேக் எடுக்காதீங்க. ஜஸ்ட் 90 டேஸ்க்கு மட்டும். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் நூடுல்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சூப் ஐட்டம், அதாவது ரெடிமேட் சூப் அப்படின்னு கிடைப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் பாயில் பண்ணி அப்படியே சூப் குடிக்கலாம், அதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பேக்கடு ப்ரெட்டு, கேக் ஐட்டம், ஸ்வீட் ஐட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா சாஸ் ஐட்டம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் சாப்பிட்றது இந்த சாஸ் ஐட்டம் தான். ஸ்வீட் சாஸாக இருக்கலாம், சில்லி சாஸாக இருக்கலாம், சோயா சான்ஸாக இருக்கலாம், டொமேட்டோ சாஸாக இருக்கலாம். எந்த சாஸ் ஐட்டமாக இருந்தாலும் பேக்கடு ஃபுட்டில் இருந்தால் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ஒரு 90 டேஸ் நீங்கள் செயல்படுத்தி பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். சூப்பரான ரிசல்ட். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா நோய் இவ்வளோ டிசீஸ் இருந்தது, இன்றைக்கி இவ்வளோ பாயிண்ட் கம்மியாயிருக்கே அப்படிங்கிற புரிதல் தன்மை உங்களுக்கு தெரியும். 2வது பாயிண்ட், சரி சார் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் செஞ்சுட்டேன், 2வது என்ன சார் செய்யலாம்? 10-3-2-1 ரூல், அதாவது 10-3-2-1 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஃபுட் இன்டேக்கில் இந்த ரூலை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 அப்படின்னா என்னென்னாங்க, 10 மணி நேரத்துக்கு முன்னால் இந்த டீ, காஃபி, சாக்லேட் ஐட்டம் சாப்பிடுங்க.
ஏன்னா நம்மளாம் இன்றைக்கி பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? காலையில் சாப்பிட்றது, மதியானம் சாப்பிட்றது, நைட் படுக்கும் பொழுது சாப்பிட்றது. தயவு செய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் பாலே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில். பால் அதிகமாக நீங்கள் இன்டேக் எடுத்துட்டாலே சுகர் வருது. ஒருவித காலகட்டங்களில் இந்த பால் நமக்கு நல்லதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த பால் நமக்கு குவான்டிட்டி அதிகமாக வரத்துக்காக அதில் ஆட் பண்ணுற ஃபீட்ஸ், அந்த விலங்கினங்களுக்கு உயிரினங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீட்ஸில் கெமிக்கல் ஆட் பண்ணுறதுனால, பால்லையும் அந்த கெமிக்கல் இருக்கிறதுனால சுகர் வரத்துக்கு முக்கியமான காரணம், ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு, கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த பால் 100% ஹெல்ப் பண்ணுது. இதில் வேறு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறோம். ஒயிட் சுகரை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ட்ராபேக்குங்கிறது ஆல்ரெடி நான் பல வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். லிங்க் அனுப்புகிறேன், சிறப்பாக பாருங்கள். ஸோ இந்த டீ, காஃபி, அதில் இன்னொன்று இந்த காஃபி தூள், டீ தூளில் பார்த்திங்கன்னா இந்த கேஃபைன் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம பிரெயினை, நர்வ்ஸை, நம்ம பாடியை ஸ்டிமுலேட்டிவ் பண்ணோம், நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். ஆனால் நீங்கள் இதெல்லாம் கலந்து சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னால் சாப்பிடுங்க. அப்படின்னா என்ன? நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு தூங்குறீங்கன்னா காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளே ஒரு காஃபி சாப்பிடுங்க. ஆனால் நான் சொல்கிற காஃபியில் சுகர் இருக்கக்கூடாது, பால் ஆட் பண்ணக்கூடாது. ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிங்க, காஃபி தூள் போட்டுக்கங்க, நல்ல சூடாக குடிங்க. நாட்டு சக்கரை தேவைப்பட்டால் ஆட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் குடிச்சிக்க பழகிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு அந்த கேஃபின் நம்ம பிரெயினை, நம்ம பாடியை ஸ்டிமுலேட்டிவ் பண்ணும், அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். அதுக்கு மட்டும்தான் நமக்கு தேவை. எப்போ நீங்கள் பால் ஆட் பண்ணுறீங்களோ, ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறீங்களோ, அந்த எஃபிஷியன்சி கம்மியாகிடுது. கம்மியாகிறதுனால நமக்கு பலவிதமான டிசீஸ் வருது. ஸோ 10 மணி நேரத்துக்கு முன்னால் இந்த டீ, காஃபி குடிக்கிற பழக்கத்தை செயல்படுத்துங்க. நான் சொல்கிற டீ, காஃபியை குடிங்க. நீங்கள் குடிக்கிற பால் பாயாசம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது 10, 3, 2, 1 அப்படின்னு சொன்னேன். 3 மணி நேரம். 3 மணி நேரத்துக்கு முன்னால் உணவை சாப்பிட்ருங்க. இப்போ நைட்டு படுக்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னால் உணவை சாப்பிட்ருங்க. ஸோ இது ஒரு ஹேபிட்டாக ஜஸ்ட் 90 டேஸ் செயல்படுத்தி பாருங்கள். 2 ஹவர்ஸ்க்கு முன்னால் கம்ப்ளீட்டாக உங்களோட ஒர்க் லோட் எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, வீடியோ பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, மீடியா, சோசியல் மீடியாவில் இருக்கிறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் பிஃபோர், 1 ஹவருக்கு பிஃபோர் பெட்டுக்கு போயிடுங்க. நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம். அந்த 1 ஹவரில் உங்களுக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறத உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 1 ஹவரில் நீங்கள் செயல்படுத்துறீங்கன்னா அடுத்த 8 மணி நேரம் நம்ம தூங்க போகிறோம். ஸோ அந்த 8 மணி நேரத்தில் என்ன தேவைகள்னு நீங்கள் பாசிட்டிவாக கேட்குறீங்களோ அந்த சூழ்நிலை, அந்த ப்ராசஸ் நடக்கும். நமக்கு மேலே இருக்கிற சக்தி, இந்த பிரபஞ்சம், இறை சக்தி நமக்கு கொடுத்தே தீரும். ஓகேங்களா? இந்த ரூலை மட்டும் 90 டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 10, 3, 2, 1. இந்த 1 ஹவருக்கு முன்னால் நான் பெட்டுக்கு போயிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு ஈஸியான ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு வேலை விஷயத்தில், ஒரு தொழில் விஷயத்தில், ஒரு பொருளாதார விஷயத்தில், ஒரு உறவுமுறை விஷயத்தில், ஒரு சொத்து விஷயத்தில், ஒரு வீடு வாங்குகிற விஷயத்தில், ஒரு கார் வாங்குகிற விஷயத்தில், இதெல்லாம் போட்டு நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் நமக்கு தூக்கம் கெடுது. ஈஸியான ஒரு ப்ராசஸ் சொல்கிறேங்க. அந்த வீடியோவை 6 வகையான வீடியோவை நான் லிங்க் பண்ணுறேன். ஜஸ்ட் செல்ஃப் டாக் ப்ராசஸ், ஆழ்மன பயிற்சிகள். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம், கருணை தியானம். தியானம்னு அது மெடிடேஷன் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸாக உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அந்த 1 ஹவரில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அடுத்த 8 மணி நேரம் சூப்பரான தூக்கம் வரும். அடுத்த 8 மணி நேரத்தில் உங்கள் மைண்டு அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ரிசல்ட்டை அடுத்த நாள் உங்களுக்கு கொடுக்கும். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். இந்த 10, 3, 2, 1 ரூல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா 100% உங்கள் உடலில் உள்ள நோய்கள் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. செயல்படுத்திட்டு 90 டேஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 3வது வழிமுறைகள். 3வது ரொம்ப சிம்பிளுங்க. உணவு வகை. பேலன்ஸ்டு ஃபுட்டு, பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு வகைகள் நல்ல ஃபைபர் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், விட்டமின் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பச்சை காய்கறிகள், கீரைகள், தானிய வகைகள் அதிகமாக இன்டேக் எடுத்துக்கங்க. ஏன்னா இதில் விட்டமின் ஏ இருக்குது, B1 இருக்குது, சி இருக்குது, நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ரிச் ஃபைபர் இருக்குது, எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்ற உணவு வகைகளை இந்த மாதிரி இன்டேக் நீங்கள் எடுத்துக்கங்க. 2வது விஷயம், உடலுக்கு கொஞ்சமாவது வேலை கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எங்கே போனாலும் 2 வீலர், எங்கே போனாலும் காரு, எங்கே போனாலும் ஆட்டோ, எங்கே போனாலும் பஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். ஜஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகணும், ஒரு காய் வாங்கணும், ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்குன்னா அந்த உடம்புக்கு வேலை கொடுங்க. நம்ம இன்றைக்கி உடம்புக்கு வேலை கொடுக்குறதே இல்லை. அட்லீஸ்ட் அது என்னால் செய்ய முடியல சார்னா காலையில் ஒரு 1/2 hour 45 minutes வாக்கிங் போங்க. இல்லையா ஒரு சைக்கிள் வாங்கி வச்சுக்கோங்க, சைக்கிளிங் பண்ணுங்கள். காலையில் நேரத்தில் பண்ணும்பொழுது இந்த சூரியனோட கொஞ்சம் லவ் பண்ணுங்கள். இதுவே உங்கள் நோய்களை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணும். 3வது விஷயம், தேவையான தண்ணி குடிங்க.
எப்பப்போ தண்ணி தேவைப்படுதோ அந்த நேரத்தில் தண்ணியை குடிங்க. ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டே சொன்னாங்க. அதுக்கப்புறம் யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா ஆர்ஓ வாட்டரில் பிஹெச் வேல்யூ வந்து 5க்கும் கீழே இருக்குது. ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணோம். ஸோ இந்த ஆர்ஓ வாட்டரை கம்மி பண்ணுங்கள். கிணத்து தண்ணி, போர் வாட்டரு, இயற்கையில் கிடைக்கிற தண்ணியை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்கும், நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான நோய்கள் குறையும். உடலுக்கு தேவையான இம்யூனிட்டி சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். செயல்படுத்தி பாருங்கள். 4வது விஷயம், நல்லா மென்று சாப்பிடுங்க. நமக்கு 32 பல் இருக்குங்க. நம்ம பல்லு தான் வந்து கிரைண்டர். நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? மென்று சாப்பிடாமல் அப்படி அப்படியே நம்ம சாப்பிட்றதுனால நம்ம வயிறுக்கு பார்த்திங்கன்னா டைஜஷன் இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ நமக்கு நிறைய நடந்துகிட்ருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எது சாப்பிட்டாலும் ஃபஸ்ட்டு மென்று சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 தடவையாவது மென்று சாப்பிடுங்க. ஜஸ்ட் 20 தடவை மென்று சாப்பிட்டு பாருங்கள். அந்த உமிழ்நீர் நிறைய நமக்கு சேர்றதுனால அந்த டைஜஷன் ப்ராசஸ், இண்டஸ்ட்ரியன் இஷ்யூஸு, குடல் நோய்கள், வயிறு நோய்கள், அல்சர் நோய்கள் நமக்கு 100% கிளியர் ஆகும். நீங்கள் சாப்பிட்ற உணவு கொஞ்சம் சரியில்லைனாலும் அந்த டைஜஷன் ப்ராசஸ் சூப்பராகும். செயல்படுத்தி பாருங்கள். அதேமாரி ஒரு 5வது விஷயம் என்னென்னங்க, ஒரு இண்டிவிஜுவல் சுகாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பர்சனல் ஹைஜீனிக்காக நீங்கள் வந்து உங்கள் பாடியை மெயின்டைன் பண்ணுங்கள். பல் விளக்குறது, குளிக்கிறது, சாப்பிட்றதாகட்டும், நெயில் கட் பண்ணுறது, ஹேர் கட் பண்ணுறது, உடம்பை நல்லா பராமரிக்கிறது, சரியான நேரத்தில் தூங்குறது, இந்த மாதிரி ஒரு குட் ஹேபிட்ஸ், ஒரு ஹைஜீனிக்காக, ஒரு பர்சனல் ஹைஜீனிக்காக ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த 3 விஷயங்கள் போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நோய்கள் இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சுகர் இருக்குது சார், பிபி இருக்குது சார், ஹார்ட் இஷ்யூ இருக்குது சார், ஸ்கின் அலர்ஜிக்கல் இருக்குது சார், டைஜஷன் இஷ்யூ இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்குது, இண்டஸ்ட்ரின் இருக்குது, கட் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்ட்ரோக் இருக்குது. எது வேணால் இருக்கட்டுங்க. இந்த 3 விஷயங்களை ஜஸ்ட் 90 டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில வகை உணவுகள் சொல்லியிருக்கேன். ஒரு 90 நாள் அவாய்ட் பண்ணுங்கள். 2வது 10, 3, 2, 1 ரூல்ஸ் செயல்படுத்துங்க. 100% ரிசல்ட் வரும். 3வது விஷயம், பேலன்ஸ்டு டயட் எடுத்துங்க. இந்த 3 விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்பில் எந்த நோய்கள் இருக்கோ அந்த நோய்களுடைய வீரியம் குறைந்து ரொம்ப உங்களோட பாடியோட இம்யூனிட்டி சிஸ்டம் அதிகமாகி அந்த நோய்கள் உருவாவதற்குண்டான செல்களை அழித்து அந்த நோய்கள் படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான சூழ்நிலை சூப்பராக ஏற்படுத்தும். ஓகேங்களா? நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? அந்த ஒரு நோய்களுக்கு உண்டான மாத்திரை சாப்பிட்றோம், ஒரு இயற்கை வைத்தியம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணிவிட்டு இந்த 3ஐயும் செயல்படுத்துறதில்ல. சில வகையான உணவுப் பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணுறதில்ல. 10, 3, 2, 1 ரூல் செயல்படுத்துறதில்ல. தூங்கும் பொழுது செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே தூங்குறது, ப்ளஸ் ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுக்காதனால தான் அந்த நோய்களுடைய தாக்கம் நமக்கு குறையிறதே இல்லை. அதனால் இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுங்க. என்னென்ன நோய்கள் இருக்குது, என்ன பேராமீட்டர்ஸ் இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கங்க. ஆஃப்டர் 90 டேஸ் அதே பிளட் டெஸ்ட் எடுங்க. எடுத்து பார்த்துட்டு உங்களோட பேராமீட்டர்ஸ் என்னென்ன நோய்கள் குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு மிராக்கிள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இதை வாழ்நாள் முழுவதும் செயல்படுத்தினா உங்களோட நோய்த்தன்மை உங்கள் உடம்பில் இருக்கிறது 100% குறையும். ஒரு இம்யூனிட்டி சிஸ்டம் சூப்பராக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனால அந்த நோயை தடுக்கக்கூடிய சக்தி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். செயல்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, பிடிச்சவங்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு நலமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.